ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம போட்டுட்ருக்கிறது கரியர் கைடன்ஸ் வீடியோ. ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இன்ஜினியரிங் 2025 எப்படியெல்லாம் நீங்கள் வந்து காலேஜஸ் அணுகலாம், எந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு மேண்டரியான ஒரு வீடியோ, தவிர்க்க முடியாத ஒரு வீடியோ. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு எங்கிட்ட எதாவது டவுட்டு கேட்கணும்னா கீழே நம்பர் வச்சுருக்க ஃபோன் நம்பர், அதில் நீங்கள் கூப்பிடுங்க. கட்டாயமாக நான் எடுக்கலைன்னா திருப்பி கூப்பிட்டு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா மெசேஜாவது பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் நீடட் ஃபார் காலேஜ் அட்மிஷன் 2025. ஸோ இப்போ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கேட்குறாங்க, நம்ம ஒரு காலேஜ் சேரணும் அப்படின்னா என்னெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபஸ்ட்டே நீங்கள் தயாராக எடுத்து வச்சுருக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எப்போவுமே அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் ஒரு மே 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி கவுன்சிலிங்? இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு, பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கு, இல்லை டிஎன்காசா அண்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்கு, அக்ரி கவுன்சிலிங், இந்த மாதிரி பல கவுன்சிலிங் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கும் நடக்கும், அதாவது ஜோசா கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம். சரி, நம்ம இப்போது என்னெல்லாம் ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு காலேஜில் சேர்றதுக்கு கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியம் தேவை. அதனால் இதெல்லாம் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிசி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டுங்கிறது இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்கள் ரிசல்ட்டு வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டுன்னு ஒன்று ஒரு 12th டூப்ளிகேட் மார்க் ஷீட், அது கூடயே டிசி தருவாங்க. நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. அப்போ வாங்கினா போதும். இப்போவே எல்லாம் போயெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ காலேஜ் சேர்றதுக்கு டிசி ரொம்ப முக்கியம். அடுத்தது எமிஸ் நம்பர். எமிஸ் நம்பர் அப்படிங்கிறது நம்ம எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமே அதில் தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த ஸ்கூலில் படித்தோம், என்னெல்லாம் மார்க் எடுத்திருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு இப்போது டிஜிட்டலாக வந்தது தான் எமிஸ் நம்பர். இந்த எமிஸ் நம்பர் எல்லாத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும். அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அந்த நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் அர்ஜென்சியாக அந்த எமிஸ் நம்பர் எங்கேயாவது கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் பிரின்ஸிபல் கிட்ட போய் கேட்டிங்கனாலே, எழுதி கொடுத்தீங்கனாலே, அவங்க என்ன ப்ராஸ்பெக்டிவில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது என்ன க்ரைட்டீரியா அவங்க சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம். உங்கள் அப்பா அம்மா நம்பர்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நம்பர் இப்போ வேணும். ஏன்னா காலேஜ் வந்துட்டிங்க, கண்டிப்பாக ஒரு ஃபோன் நம்பர் தேவை. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பருங்கிறது எவ்வளோ முக்கியம்னா ஒரு கவுன்சிலிங்க்கு முக்கியம். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் செல்லில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் அனுப்பணும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கும், உங்களுக்கு நிறைய தேவை. ஸோ இனிமேல் வந்து அந்த ஃபோன் நம்பர் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒன்று தேவை. அது ஆக்டிவாக இருக்கிற நம்பராக இருக்கணும். இமெயில் ஐடி ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடியாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து வாழ்க்கை முழுக்க இனிமேல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த காலேஜ் முடிக்கிற கண்டிப்பாக இந்த இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் இமெயில் ஐடிங்கிறது எல்லா இடத்துலையும் மேண்டேரி தான், வேலைக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையும். ஸோ அப்போ இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங்க்கும் எல்லா இடத்துலையும், காலேஜ் சேர்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு அப்டேட்டு. இப்போ ஆதார் கார்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்டேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்குது, 1 மாதம் டைம் இருக்குது. என்ன அப்டேட்னா, உங்கள் 10th மார்க் ஷீட் இருக்குமா, அந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்க பேரும் ஆதார் கார்டில் இருக்க பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள், இனிஷியல் முதல் கொண்டு. ஏன்னா அது வேறு மாதிரி இருந்தால் சில இடத்துல வாங்க மாட்டாங்க, சில இடத்துல பிரச்சனை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதனால் ஆதார் கார்டு அப்டேட்டாக இருக்கிறன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபோன் நம்பர் சொன்னீங்கல்ல, அந்த ஃபோன் நம்பர் உங்கள் அப்பா அம்மாவோட நம்பர் தான் இப்போ இருக்கும் ஆதார் கார்டில். நீங்கள் உங்கள் நம்பர் போடுங்க, ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணி இனிமேல் உங்கள் நம்பர் லிங்க் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஆதாரில். ஓகே, ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுனா சார் டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். டிஜிட்டல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டெல்லாம் அட்டை மாதிரி வரும். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அட்டை மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ எம்பிசி பிசி எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அந்த அட்டை இப்போல்லாம் யாரும் வாங்குறதில்ல, டிஜிட்டலாக இருக்கணும். கியூஆர் கோடெல்லாம் வச்சுருக்கும். அந்த டிஜிட்டல் எப்படி எடுக்கணும்னா இசேவை மையத்தில் போய் கேட்டால் வித்தின் 1 வீக்கில், ஒரு 10 டேஸில் கிடச்சிரும். ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக அப்ளை பண்ண போகிறேன்னா 1008 ப்ராசஸ் சொல்லுவோம், 20 days ஆகும். நீங்கள் கொஞ்சம் எதாவது காசு கொடுத்தீங்கன்னா கரெக்டாயிரும். ஆனால் அப்படி நான் சொல்லக்கூடாது, பட் ஆனால் எப்படிங்கிறது பார்த்துக்கங்க ப்ராசஸ். பட் இசேவை மையத்தில் போய் கேளுங்க, கண்டிப்பாக 20 daysக்குள்ளேயாவது நடக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படி ஒரு பாடுபடுவாங்க கிடைக்கிறதுக்கு. அதனால தான் முக்கியமாக ஓசி இருக்காங்க பாரு, ஓசி அதர் கேஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ரிசர்வேஷன் அடிப்படையும் கிடையாது. அப்படின்னா என்னென்னா பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சிங்கிறவங்கலாம் ரிசர்வேஷன் அடிப்படை. அதாவது இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கும். அப்படின்னா என்னங்கிறது கவுன்சிலிங் எப்போ நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியாது.
ஆனால் ஓசிக்கு எந்த ஒரு சலுகையும் இருக்காது, இடஒதுக்கீடும் இருக்காது. ஸோ அதனால் ஓசிக்காரங்க மேபி ஒரு பிசி சர்டிஃபிகேட் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்க முடியும். அவங்க ஜாதி சான்றிதழ், அதாவது ஜாதி என்ன ஜாதிங்கிறத வச்சு நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்போ அதுக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை யாருக்கிட்டையாவது எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் யாராவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலாம்னா வாங்கிக்கங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கணும். சரியா? டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இப்போல்லாம் வாங்குறாங்க, பார்த்துக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மெயினாக முக்கியம்னா ஸ்காலர்ஷிப். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 50,000 வரும் வருஷம். அதுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் கவர்மெண்ட்லேருந்து காசு வரணுமில்ல. இந்த தமிழ் புதல்வன் திட்டமா, அது ஒன்று, புதுமை பெண் திட்டம், இதுக்கெல்லாம் வந்து 1000 ரூபா கிடைக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த குழந்தைங்களுக்கு. அதுக்கெல்லாம் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து முக்கியம்தான். எல்லாத்துக்குமே முக்கியமாங்க சார் அப்படின்னு கேட்டேன்னா எதுக்கும் எல்லாருமே எடுத்து வச்சுருங்க, அதான் நல்லது. எல்லாமே ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்காது. நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படின்னு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது மேண்டிட்டரி தானே. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 10-15 இப்போயே எடுத்து வச்சிருக்கு. ஓகே. அடுத்தது ஃபஸ்ட் கிராஜுவேட் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கணும்யா. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இது என்ன சார் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்? ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு முதல் பட்டதாரின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டிலே நீ முதல்ல நீ தான் டிகிரி படிக்க போகிறங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா 25,000 ரூபா கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி, அவங்களே வந்து காசு தராங்க. அதாவது உங்கள் ஃபீஸ்லேருந்து 25,000 ரெடியூஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ 25,000 ரூபா ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு கிடைக்குதுங்கிறது மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாராக இருக்கணும்? உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பாட்டி வரைக்கும் படிச்சிருக்கக்கூடாது, பாட்டி தாத்தா கூட படிச்சிருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில். ஸோ அவங்க மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்க யாராவது எடுக்கலாம்னு எடுத்துருங்க. இது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டால் இ-சேவை மையத்தில் தான். அதுவும் நீங்கள் இப்போ போய் கேட்டால் தான் இது ஒரு 20 டேஸ்க்குள்ளே வரும். சரிங்களா? நீங்கள் எல்லா கவுன்சிலிங் டைமில் போனீங்கன்னா கிடைக்காது. இது போன வருஷம் வந்த பிரச்சனை. ஓகே. பேங்க் அக்கௌண்ட்டு இத்தனை நாள் உங்கள் அப்பா அம்மா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், இல்லை வந்து ஒன்று ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் உங்கள் பேரில். எந்த பேங்காக வேணாலும் இருக்கட்டும். நேஷ்னலைஸ் பேங்காக இருக்கணும். இந்த மாதிரி இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நேஷ்னலைஸ் பேங்க், கவர்மெண்ட் பேங்காக பாருங்கள் அதிகமாக. எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கணும். அடுத்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். இது நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் 12th மார்க் ஷீட் வரும். அதான் ப்ரொஃபிஷியல் மார்க் ஷீட், அப்படின்னா டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு. ஏன்னா நமக்கு ஒரிஜினல் வர்றதுக்கு ஒரு 20 to 30 days ஆகும் எப்பவுமே. ஆனால் அதுக்குள்ளே கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிரும்ல. அதனால் முன்னாடியே அந்த டூப்ளிகேட் இதை கொடுத்துட்றாங்க காலேஜ் அட்மிஷனுக்கு. அதை வச்சு நம்ம காலேஜ் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ 10th மார்க் ஷீட் வந்து ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்கும். ஒரு வேளை ஸ்கூலில் கொடுத்துருப்பீங்க. 10th மார்க் ஷீட் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும். அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து டிஜிட்டல் சைன். இந்த டிஜிட்டல் சைன் என்ன சார் அப்படின்னா, ஒரு சைனை நீ போட்டு வச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு இவ்வளோ எம்பி இவ்வளோ கேபியில் இருக்கணும்னு எல்லா கவுன்சிலிங்லையும் கேட்பாங்க. ஏன் எதுக்காக இருந்தாலும் தேவைப்படும். இப்போ எல்லாமே ஆன்லைன் தானே. அதனால் ஒரு டிஜிட்டல் சைன் ஒன்றோடது எடுத்து வச்சுக்கோ. தேவைப்பட்டால் டிஜிட்டல் சைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் கூட எடுத்துக்கலாம். நம்ம தேவைப்படுற டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி பண்ணுறது தானே. ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது ப்ரௌசிங் சென்டர் போனாலே பண்ணி தருவாங்க நல்லபடியாக. இல்லை உங்கள் ஃபோனில் எப்போல்லாம் எடுத்துக்கிறீங்களே அந்த மாதிரி டிஜிட்டல் சைனும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரே பக்கமாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த டிசி, எம்இஸ் நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, இதெல்லாம் முக்கியமாக இந்த சர்டிஃபிகேட் சொன்ன பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, பேங்க் அக்கௌண்ட், ஓகே அதை விட்டுருங்க. 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, டிஜிட்டல் சைன், இது எல்லாமே சாஃப்ட் காப்பியாக பண்ணி உன்னுடைய மெயிலோ ட்ரைவ்லையோ எடுத்து வை. ஏன்னா எல்லாமே இப்போ ஆன்லைன் தான். நீ டக்குன்னு பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு தான். இப்படி பண்ணி வச்சிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியம், காலேஜுக்கெலாம் இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதனால தான் ஹார்ட் காப்பியும் கையில் வச்சுக்கோ. ஹார்ட் காப்பினா கையில் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுக்க. எல்லாம் ஒரு 2-3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க காப்பி. சரியா? கையில் வச்சுக்கோ. அண்ட் ப்ளஸ் சாஃப்ட் காப்பி வந்து உன்னுடைய மெயில்லையோ இல்லை ட்ரைவ்லையோ வச்சுக்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை தவிர இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. பட் இது ரொம்ப மேண்டிட்டரியான சர்டிஃபிகேட்ஸ். இது ரொம்ப முக்கியம் ஃபார் ஆல் கவுன்சிலிங். இந்த ஜோசா கவுன்சிலிங், சீசா கவுன்சிலிங்லாம் வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் மாறும். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேஇ எழுதி கவுன்சிலிங் போகிறாங்களே, நீட் எழுதியெல்லாம் கவுன்சிலிங் போகிறாங்களா, அவங்களுக்கு எப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். என்னென்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை பண்ணணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அதுவும் நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அந்த டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது கஷ்டம். ஓபிசி யாருக்கு? பிசி, எம்பிசி காரங்களுக்கு, பிசி, எம்பிசி காரங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட். ஓபிசிலே நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இடபிள்யூஎஸ் இருக்குது, என்சிஎல் இருக்குது. அதெல்லாம் வேணாம், அது நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. பட் அதுக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுங்க. தட்ஸ் இட். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக அதுக்கான செயல்பாடுகளுக்கு இறங்கிடுங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடாதீங்க.
இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள், டைம் ஆகும். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதே கஷ்டம், 20 நாள் ஆகும். ஸோ அதனால் தயவு செய்து எந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லையோ அது சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கள். டிசி, 10th 12th மார்க் ஷீட்டு, எம்இஸ் நம்பர்லாம் உங்கள் ஸ்கூல்லே கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு கூட வாங்கிக்கலாம். மீதி எல்லாமே இப்போயே ரெடி பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வருது. நான் இது மேண்டரிங்கனால போட்டேன், அதனால் நம்ம சேனலுக்கு எப்போவுமே ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க்யூ.